சொன்னா கேவலம். ஒரு கப்பு டீ கொடுக்கறது கூட யாருமே இல்ல. இந்த கஷ்டத்தை எல்லாம் சொல்லணும் தான் உனக்கு போன்ல மெசேஜ் அனுப்புன. ஆனா அதுக்கு நீ ரிப்ளை பண்ணல. இது எல்லாம் நான் யார்கிட்ட சொல்றது சீதா? இந்த வீட்டுல நான் பேசுறதுக்கு சுதந்திரம் கூட இல்லையா? இதெல்லாம் ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? சீதா ப்ளீஸ், இப்போ அது என்ன புரிஞ்சுக்க மாட்டியா? ஏன் சீதா பேசவே மாட்டேங்கிற? என் கேள்விக்கு பதில் சொல்லு. டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, டேபிளுக்கு வாங்க, நான் எடுத்துட்டு வரேன். சீதா 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 நில்லு. நான் சொல்றத கேட்கறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லையா? இஷ்டம் இல்லைன்னா போ. என்னை யாரும் புரிஞ்சுக்க வேண்டாம். உங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவில்லைங்க. ஏன்னா நான் ஒரு முட்டாள், படிக்காதவ. ஆனா நீங்க படிச்சவர் தானே, என்ன நீங்க புரிஞ்சுக்கலாம்ல? நான் என் அப்பா அம்மாவோட முகத்தை பார்த்ததே இல்லைங்க. இது வரைக்கும் அனாதை மாதிரி தான் நான் வளர்ந்தேன். எந்த குழந்தைக்கு அப்பா அம்மா பாசம் கிடைக்கலையோ அந்த வலி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் என் சித்தி சித்தப்பா கூட இருந்தாலும் உண்மையான அப்பா அம்மா பாசம் கிடைச்சதே இல்ல. அந்த வலி எனக்கு இப்ப வரைக்கும் இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. உங்களுக்கு நல்ல அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்க. சந்தோஷம்தான். அதே போல என் வயித்துல வளர குழந்தையும் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அதுக்கும் ஒரு நல்ல அப்பா அம்மா கிடைச்சிருக்காங்கன்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்ன மாதிரி என் குழந்தை தனியா இருக்காது, அதுக்கு வேணுங்கிறத அப்பா அம்மா கிட்ட சொல்லணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்ல, என்ன மாதிரி நல்லது கெட்டதுகளை கடவுள்கிட்ட சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன மாதிரி கேள்விக்குறியான வாழ்க்கை அதுக்கு இருக்காதுன்னு நான் நம்பினேன். ஆனா ஆனா இப்போ இப்போ இல்ல. எத்தனையோ பேருக்கு பிறந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மா இருக்கிறது இல்ல. ஆனா என் குழந்தைக்கு கருவுல இருக்கும் போதே அப்பா ஆக போறவரு அப்பா ஆக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏங்க, இந்த குழந்தைக்கு அப்பாவாகிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இந்த பொறுப்பை ஏன் தட்டி கழிக்கிறீங்க? உங்க மனசுல இருக்கிற எண்ணம் தான் என்ன? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அறிவு இல்லைங்க. அதான் நான் ஒரு முட்டாளாச்சு. ஐயோ, நான் என்ன வர வாங்கிட்டு வந்தேன்னு எனக்கே தெரியல. என் கூட இருக்க வேண்டியவங்க யாருமே என் கூட இருக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் பிறந்த உடனே எனக்கு அப்பா அம்மா இல்ல. என் குழந்தை பிறக்கிற நேரத்துல அதுக்கு அப்பா இருந்தும் இல்ல.
நான் யார குறை சொல்றது சொல்லுங்க. நீங்க படிச்சவர் தானே, நீங்க தானே புரிஞ்சுக்கணும். இதை எதையும் நீங்க புரிஞ்சுக்காம என்னை இப்படி தள்ளி வச்சீங்கன்னா நான் எதங்க புரிஞ்சுக்கிறது?